அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான புலோ பார்க்க போகிறோம். அது என்னன்னா பேஷ்வாரி கோல்டன் புலோ. பேஷ்வாரில் ரொம்ப ஃபேமஸான கோல்டன் புலோ. இதை நம்ம இன்னைக்கு மட்டனில் செய்ய போகிறோம். இது சிக்கன்லேயும் பண்ணலாம், மட்டன்லேயும் பண்ணலாம். ஆனால் பெரும்பாலும் அவங்க பீஃப்லேயும் மட்டன்லேயும் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா மட்டன் பீஸு ஒரு 1.5 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இப்போது ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த மட்டனோடு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய். இது கூடவே 3 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஒரு முடிச்சா கட்டி எடுத்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி குக்கரில் எடுத்து வச்சுருந்த மட்டனோட 3 கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மட்டன் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்து வரணும். இப்போது இது கூட நம்ம ஸ்பைசஸாக எடுத்து வச்சுருந்த அந்த முடிச்சையும் ஒன்றா மட்டனோட சேர்த்து வேக வைக்க போகிறோம். மட்டனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். மட்டனை ஒரு 8 விசில் நான் வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா வெந்து வரட்டும். புலவு தாளிப்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். பெரிய ஆனியன் கட் பண்ணது, 6-7 பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 100 கிராம் அளவுக்கு கருப்பு கிஸ்மிஸும் வெள்ளை கிஸ்மிஸும் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை கொண்டக்கல்லையை நைட்டு ஊற வச்சு உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸோடு இப்போது மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது மட்டனை தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஸ்பைசஸ் முடிச்சு நம்மளுக்கு தேவையில்லை. மட்டன் வேக வச்சதில் எனக்கு தண்ணி எதுவும் மிஞ்சி வரல. உங்களுக்கு மீதமாக இருந்தால் அதை ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் நான் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ விடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் இப்போ நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்துச்சு. அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம தட்டி வச்சுருந்த 7 பூண்டையும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நம்மளுக்கு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த கிஸ்மிஸில் பாதியை சேர்த்துக்கிடுவோம். அவிச்ச கொண்டக்கல்லையிலையும் 3/4 வாசியை இது கூட சேர்த்துட்டு நம்ம கார்னிஷ்கானி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுவோம். கொண்டக்கல்லையும் கிஸ்மிஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கரம் மசாலா தூளே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறணும். இப்போது கரம் மசாலா தூள், மிளகாய் பொடி எல்லாத்தையும்
நம்ம கொண்டக்கடலை கிஸ்மிஸ் பழத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறணும். ரொம்ப நேரம் வதக்கி விடணும்னு அவசியம் இல்லை, லேசாக கலந்து விட்டாலே போதும். நான் இப்போ இது கூட மட்டன் பீசஸை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிற போகிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனில் பாதி அளவை இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு 1.5 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதுக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸை 1 ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ்னு கூட ஈக்குவலாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த டம்ளரில் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கப்பு தண்ணி வைக்கிறேன். அதாவது ஒரு கப்புக்கு 1.5 கப்பு வீதம். நம்ம ஏற்கனவே கொண்டக்கடலையிலையும் மட்டன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். அதனால் ரைஸுக்கு தக்கன அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கங்க. இதை மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா தண்ணி கொதி வர அளவுக்கு வைக்க போகிறேன். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட ரைஸ் சேர்த்துக்கிற போகிறோம். நம்மளுக்கு நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட ரைஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்தால் இது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டக்கடலை மட்டன் ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இப்போது லிட் போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. ரைஸ் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ தண்ணி எல்லாம் நம்மளுக்கு சுற்றி வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக அரிசியை கலந்து விடணும். ரைஸை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி சமப்படுத்திக்கிறணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரைட் ஆனியனை தூவி விட போகிறோம். இந்த ஃப்ரைட் ஆனியன் எப்படி கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். நிறைய ஹைதராபாத்தி ரெசிபிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஃப்ரைட் ஆனியன் பண்ணி போடுவாங்க. இப்போது இது மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளை எல்லா பக்கமும் படுறாப்புல நான் தூவி விடுறேன். இப்போ நான் இது மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு தம் போட போகிறேன்.
இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே தோசை தவா வச்சு நம்ம தம் போட போகிறோம். இப்போ புலாவ் சட்டியை தூக்கி தோசை தவா மேலே வச்சுட்டு இது ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் கழித்து 15 மினிட்ஸ் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். பாருங்க, ரைஸ் உதிரி உதிரியாக நல்லா நீள நீளமாக நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. சில பேர் நினைப்பாங்க இதில் கொண்டக்கடலை கிஸ்மிஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சாப்பாடு இனிக்குமோன்னு. அதெல்லாம் இல்லை, இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இனிமேல் உங்கள் வீட்டில் ஒய்யாமல் பேஸ்வார் புலாவ் தான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிகளுக்கு நம்ம ஐநட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.